ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி, கணக்காயிருக்கணும் என்ற தலைப்பில் மகா பெரியவா அருளிய உரை. கணக்காயிருக்கணும் என்ற வார்த்தைகளை தமிழ்நாட்டில் பண்டிதர், பாமரர் எல்லோரும் உபயோகிக்கிறார்கள். எனக்கு முன்னால் இங்கே அக்கவுண்டன்ட் ஜெனரல் ஆஃபீஸிலிருந்து பலர் வந்து உட்கார்ந்திருப்பதை பார்த்தவுடன் அவர்கள் பணக்கணக்குகளை சரிபார்க்கிறவர்கள் அல்லவா, எனக்கு இந்த வாசகம் நினைவுக்கு வருகிறது. பண விஷயத்தில் பெரும்பாலும் நாம் கணக்காகவே இருக்கிறோம். இதை நமக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. ஒரு வஸ்துவுக்கு அதன் விலையை விட ஒரு பைசா அதிகம் கொடுப்போமா? மாட்டோம். பணத்தில் கணக்காக இருப்பது உண்மை. ஆனாலும் பணத்தை கொடுத்து பல வஸ்துக்களை வாங்குகிறோம். அவற்றில்தான் இத்தனை வஸ்துக்கள் நமக்கு போதும் என்று கணக்காக இருக்க மாட்டேன் என்கிறோம். நாம் நிம்மதியாக உயிர் வாழ்வதற்கு சொற்ப வஸ்துக்கள் போதும். இந்த வஸ்துக்களுக்கு தேவைப்படும் பணத்தை மட்டுமே நாம் சம்பாதனம் செய்வதென்றால் இப்போது போல் ஆளாய் பறக்கவே வேண்டாம். தேசம் விட்டு, கண்டம் விட்டு, எங்கெங்கோ போய் ஆச்சாரங்களை விட வேண்டாம். சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது. அதற்காக ஆத்ம விசாரத்துக்கும் ஈஸ்வர தியானத்துக்கும் பரோபகாரத்துக்கும் செலவிட வேண்டிய காலத்தை எல்லாம் கணக்கில்லாமல் விரயம் செய்ய வேண்டியிருக்கிறது. 2 தினசில் காலவரியம். முதலில் சம்பாதிப்பதால் காலவரியம், அப்புறம் வேண்டாத வஸ்துக்களை தேடி தேடி போவதில் காலவரியம். நிகர விளைவாகவோ ஆத்ம சாந்தியை குலைத்து கொள்கிறோம். திருப்தியே இல்லாமல் ஆசை வேகத்திலும் பல சந்தர்ப்பங்களில் ஆசை நிறைவேறாத ஏமாற்றத்திலும் முத்துப்பட்டு அவஸ்தைப்படுகிறோம். நாம் உயிர் வாழ இந்த வஸ்து அவசியம்தானா என்று பார்த்து கணக்கு செலவு செய்வதே உண்மையில் கணக்காய் இருப்பதாகும். வேண்டாத வஸ்துக்களுக்கு பேரம் பண்ணி சாமர்த்தியமாக விலை பேசி அதற்கு ஒரு பைசா கூட அதிகம் கொடுக்கவில்லை என்பதால் கணக்காய் இருந்ததாகாது. பணம் மட்டுமில்லை, இப்படியே தான் வார்த்தைகளை உபயோகிக்கும் போது ஒரு சொல் கூட அதிகமாக கூடாது. அளவாக கணக்காக பேச வேண்டும். அதனால் நமக்கும் சரி, நம் பேச்சை கேட்கிறவர்களுக்கும் சரி பொழுது மிச்சமாகும். வளவளவென்றும் பேசாமல் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று பழகி கொண்டாலே புத்தியில் ஒரு தீட்சண்யமும் வாக்கில் ஒரு பிரகாசமும் உண்டாகும். சக்தியும் வீணாகாமல் இருக்கும். எத்தனையோ சண்டை சாடிகளும் மிச்சமாகும். கொட்டி விடலாம், வாரி விட முடியுமா என்று பாமர ஜனங்கள் கூட கேட்கிறார்கள். திருவள்ளுவரும் எதை காக்காவிட்டாலும் நாக்கை கட்டுப்படுத்தி காப்பாற்ற வேண்டும் என்கிறார். ஆனால் இப்போது லோகம் முழுக்க ஒரே பேச்சு யுகமாகத்தான் ஆகியிருக்கிறது. நியூஸ் பேப்பர்கள் எல்லாம் அவர் பிரசங்கம், இவர் பிரசங்கம் என்றுதான் போட்டு நிரப்புகின்றன. காரியத்தில் ஏதாவது நடக்கிறதா என்றால் சைபர் தான். அநேகமாக காரியத்தில் நடக்கவில்லை என்பது தெரியாமல் இருப்பதற்கே சண்ட பிரசண்டமாக பேசி ஏதோ பெரிதாக சாதித்து விட்ட மாதிரி பிரம்மையை உண்டு பண்ணி வருகிறார்கள். பணம், பேச்சு, அப்புறம் நாம் செய்கிற காரியத்திலும் அளவுடன் கணக்குடன் இருக்க வேண்டும். ஆசையாய் இருக்கிறது என்பதற்காக அவசியமில்லாத அல்லது கெட்டதான காரியங்களை செய்யவே கூடாது. ஆத்ம ஸ்ரேயசுக்கோ லோகக்ஷேமத்துக்கோ பிரயோஜனமில்லாத காரியங்களில் ஈடுபடவே கூடாது. எல்லாவற்றையும் விட முக்கியம் எண்ணத்தில் கணக்காயிருப்பது. இப்போது நம் சித்தம் ஒரு க்ஷணத்தில் கோடி எண்ணங்களை எண்ணிவிடுகிறது. எண்ணத்துக்கு ஒரு கணக்கு வழக்கே இல்லாமல் இருக்கிறது. இப்படி அதை தறிக்கட்டு போக விடக்கூடாது. எத்தனை கஷ்டப்பட்டாகிலும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரயத்னம் பண்ணி இந்த எண்ண ஓட்டத்துக்கு அணை போட்டே ஆக வேண்டும். ஒரே வஸ்துவை நினைப்பது கூட இல்லாமல் அதுவாகவே ஆவது, இதெல்லாம் இப்போது முடியாத காரியம். ஆனாலும் இப்போதிலிருந்து கூடிய வரையில் சத் விஷயங்களை மட்டுமே எண்ண ஆரம்பிக்க வேண்டும். சித்தம் சிதற சிதற அத்தனை அதற்கு பலக்குறைவுதான். அணை போட்டு ஒரு சில நல்ல விஷயங்களில் மட்டும் அதை திருப்பிவிட்டால் அது சக்தியுடன் செயலாற்றி உத்தமமான பிரயோஜனங்களை உண்டாக்கும். அவசியமில்லாத எண்ணங்களில் மனசை ஓடவிட்டு கொண்டே இராமல் இதைத்தான் நினைப்பது என்று கணக்காயிருக்கணும். பண விஷயமே நமக்கு முக்கியமாக இருப்பதால் அதில் ஆரம்பித்து ஒவ்வொன்றாக எல்லா விஷயங்களிலும் பேச்சு, காரியம், நினைப்பு எல்லாவற்றிலும் கணக்காயிருக்கணும் என்றேன். இந்த நடைமுறை உலகில் மனுஷர்கள் எல்லோரும் பணமே வேண்டாம் என்று இருப்பது சாத்தியமே இல்லை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று திருவள்ளுவரே சொல்லிவிட்டார். ஆனாலும் அவசியமில்லாமல் ஏராளமாக சம்பாதிப்பதும் அவசியமில்லாமல் விரயமாக செலவழிப்பதும் அல்லது பூதம் காத்த மாதிரி
பேங்கில் மூட்டை மூட்டையாக போட்டு வைப்பதும் ரொம்ப பிசகு. போதும் என்ற மனசோடு சம்பாதனம் செய்து அதை கவனத்துடன் செலவழிக்க வேண்டும். சொந்த செலவுகளை அதமபட்சமாக்கி கொண்டு தான தர்மங்களுக்கு முடிந்த மட்டும் செலவழிக்க வேண்டும். செலவுகளுக்குள் நமக்கு என்று இல்லாமல் தானமாக செலவழிப்பதுதான் உண்மையில் நமக்கு வரவு. இதனால் புண்ணிய வரவு கிடைக்கிறது. தனக்கென்று செலவழிப்பதால் பெற முடியாத ஆத்மஸ்ரேயஸை இதனாலேயே பெறுகிறோம். சொந்த விஷயங்களில் கணக்காக இருந்தால் ஏழை எளியவர்களாலும் கூட ஒரு பைசாவாவது தர்மம் பண்ண முடியும். அப்படி அவர்கள் கொடுக்கிற பைசாவை ஈஸ்வரன் கோடியாக மதித்து அனுகிரகம் செய்வான். பரம ஏழைகளாக இருந்து கொண்டு தங்களால் முடிந்த சத்காரியங்களுக்கு உதவுகிற எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள், இப்போதும் இருப்பார்கள். ஓம் நம சிவாய. இந்த அருளுரையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காண்போம். ஓம் நம சிவாய. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.